ஒரு ரோபாட் ஒன்று பண்ணுறாங்க. ஓகே, அந்த ரோபாட்டுன்றது வந்து ஒரு மனிதனுடைய உடல் போலவே இருக்குது. மனித உடல் எப்படி இயங்குமோ கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் பீயிங் உட்காந்துருக்கான் ஒரு ரூமில். அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி 2 ஸ்க்ரீன் வச்சுட்டாங்க. ஸோ அந்த ரோபாட் என்ன பார்க்குதோ அதை வந்து இவன் பார்க்குறான் அந்த ஸ்க்ரீனில். புரியுது. அணுவை தாண்டி உள்ளே போனால் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாம் நிறைய பொருட்கள் இருக்குது. அதை நம்ம இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. ஒரு அணுவை உடைச்சிட்டினா அதையும் தாண்டி புரோட்டானோ எலக்ட்ரானோ நியூட்ரானோ அது போனால் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆகுது. ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சவுண்டு வேவுன்றாங்க. அப்புறம் மெட்டீரியலே இல்லைங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு வயதாகி விடுகிறது. அந்த வயதாகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நம் உடலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று போய் படிக்கிறாங்க. அந்த ஸ்டெம் செல்ஸ், அது இது, பெப்டைடு, எக்ஸசோன்ஸு, அந்த மாதிரிலாம் நிறைய படிக்கிறாங்க. ஒரு சில மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ்னாலையும் ஒரு சில ப்ராக்டிஸஸ்னாலையும் ஒரு சிலரால் யோக சக்தியினால் பண்ணலாம், பக்தியினால் பண்ணலாம். பல வழிகள் இருக்குது இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. எவ்வளவோ விதமான எந்த விதமான படிப்புகள்லாம் இருந்தாலுமே ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யா சில்பாதி கர்மச்ச வேதா சாஸ்திரான் விஞ்ஞானம் ஏத்தத் சர்வம் ஜனார்தனாத் அப்படின்னு. எந்த படிப்பாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், வேதம் படிக்கிறதா இருக்கட்டும், சில்பசாஸ்திரம் படிக்கிறதா இருக்கட்டும், விஞ்ஞானம் படிக்கிறதா இருக்கட்டும், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் CKN. நாம் திரு ராஜேஷ், என்னுடைய நண்பர், அவர்களுடன் பல தலைப்புகளில் கீழ் உரையாடி கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் ஒரு சுவையான தலைப்போடு தான் வந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கு செல்வோம் வாங்கள். வணக்கம் ராஜேஷ். இப்போ போன உரையாடலில் நம்ம அந்த உயிரை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தோம். அதில் வந்து நம்ம இந்த மாயை அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் கொண்டாந்து முடித்தோம். இப்போ இந்த உடம்பில் இருக்கிற இந்த மெட்டீரியல், நம்ம மனித உடலில் வந்து ஒரு 100 ட்ரில்லியன், மற்ற மெட்டீரியல்லாம் நம்ம போகணும், வில் ஸ்டிக் டு ஹியூமன் பாடி, மனித உடல். இந்த மனித உடலை வந்து பட்டினத்தார் கூட காயமே இது பொய்யடா, காத்தடித்த பையடான்னு கூட ஒரு 2 வரிகளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த உடல் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் பிறக்குது. ஒரு ஸ்போமும் ஒரு ஓவரிஸும் ஃபியூஸ் ஆகி, சைகோட் ஆகி, எம்ப்ரியோ ஆகி, ஃபீட்டஸ் ஆகி குழந்தையாக பிறக்குது. பிறந்த உடனே இது 18 வயசு எடுத்துக்குது கம்ப்ளீட்டாக வளர்ந்து அடல்ட்ஹுட் ரீச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் ஒரு 55-58 வயசு வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஓல்ட் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது. ரீஜெனரேஷன், டீஜெனரேஷன் ப்ராசஸில் நடக்குது எல்லாமே. எல்லா செல்களுக்கும் குறுகிய காலகட்டம் வாழ்க்கை தான் அதுக்கு, அதோட லைஃப் ஸ்பேன், அதனுடைய இயக்கம். அது செத்து போனவுடனே புது செல் வந்து டேக் ஓவர் பண்ணி போகுது. மிடில் ஏஜ் வரைக்கும் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ரேட், நம்ம உயிரணுக்களின் இறப்பும் உயிரணுக்களின் உற்பத்தியும் சமமாக இருப்பதினால் நாம் கட்டுக்கொள்ளையாமல் இருக்கிறோம். அதற்கு பிறகு உயிரணுக்களின் உற்பத்தி குறைகிறது, இறப்பு அதிகமாகிறது. இதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வயோதிகத்துக்கு போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பேசிக்காக ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் என்ன படிக்கிறாங்க அப்படின்னா, 9 ஆட்டம் தான் இருக்குது மேக்ஸிமம். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். மிச்சம் 1 or 2% தான், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான காம்பனன்ட்ஸ் இந்த உடலுக்குள்ளே இருக்குது. அதனால் இயற்கை வந்து இந்த கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் என்று அழைக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்டை நம்மளுக்கு உணவாக கொண்டாந்து கொடுத்துருது. நம்மளுடைய கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தான் நம்மளுக்கு 92% மேலாக இருக்கிறது. மீதி 6-7% தான் நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ் இருக்குது. இந்த மெட்டீரியல் இதில் வந்து ஒரு உயிரணுவில் வந்து 21 காம்பனண்ட் பார்க்குறாங்க. வெனடியம், மாலிப்டினம் வரைக்கும் பார்க்குறாங்க. எல்லாமே இருக்குது. கால்சியம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், மேங்கனீஸு எல்லாமே இருக்குது, மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இந்த உடல் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறமா இதான அப்புறம் நம்ம ஒன்று புதைச்சிடுறோம், இல்லை எரிச்சிடுறோம். ஆனால் இந்த உடல் வந்து நுண்கிருமிகளின் ஒரு உலகம். இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ கேலக்சிஸ் இருக்குதோ, எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குதோ, அது கணக்கிடவே முடியாது. அதைவிட கணக்கிட முடியாத அளவுக்கு நம் உடலுக்குள் நுண்கிருமிகள் இருக்கின்றன. இப்போ இதை எப்படி நீங்கள் இந்த தோற்றம், இந்த மைக்ரோகாசம், மேக்ரோகாசம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மகாபாரதம் பார்த்தோன்னா கிருஷ்ணர் வந்து அந்த விஸ்வரூபம் எடுத்து காட்டுவார். நமக்குள்ளே இருக்கிற அந்த அணுக்கள்
அதில் இருக்கிற ஸ்பேஸ் அதுதான் அதிகம். ஆமாம். அணுக்களினுடைய மெட்டீரியலை விட அணுக்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் தான், அந்த வெற்றிடம் தான் அதிகம். ஆமாம். அந்த வெற்றிடத்தை எல்லாத்தையும் நீ சுருக்கிட்டினா நீ ஒரு கடுகளவு ஆயிடுவ. ஆமாம். அந்த வெற்றிடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணினா நீ வானாளாவி நிற்ப. இதுதான் இந்த மைக்ரோகாசம் மேக்ரோகாசம்னு நம்ம சொல்கிறோம். இந்த அஷ்டமாதி சித்துகளில் இது ஒன்று வருது. ஆனால் இந்த உடலில் இருக்கிற இந்த மெட்டீரியல், இந்த பொருட்கள், அது நீங்கள் ஆட்டமாக எடுத்துங்க, ஆக்சிஜன் என்ன வேணால் எடுத்துங்க, இந்த உடல் ஒரு பொருட்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எலும்பும் தசையும் நரம்பும் ரத்தமும். இது வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு போயிடுது. ஆனால் அந்த எவல்யூஷனில் மனுஷன் பிறந்துனே வளர்ந்துனே வரான், இறந்துனே இருக்கான், பிறந்துனே இருக்கான், வளர்ந்துனே இருக்கான். அப்போ இந்த உடலை வந்து மாயைன்னு சித்தரிக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய விளக்கம்? இதை புரிய வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதையை ஒன்று சொல்கிறேன். ஒரு ரோபாட் ஒன்று பண்ணுறாங்க. ஓகே, அந்த ரோபாட்டுன்றது வந்து ஒரு மனிதனுடைய உடல் போலவே இருக்குது. மனித உடல் எப்படி இயங்குமோ கிட்டத்தட்ட மனித உடல் அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கேப்பபிலிட்டி பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரோபாட் ஒன்று பண்ணுறாங்க. இந்த ரோபாட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த ரோபாட்டோடைய கண் இருக்கிற இடத்துல 2 கேமரா இருக்குது. அந்த 2 கேமரா இருக்கிறதுனால அதுக்கு ஸ்டீரியோ விஷன் கிடைக்குது. ஸ்டீரியோ விஷன்னா 3D விஷன், டெப்த் பர்செப்ஷன், பைனாகுலர் விஷன். இந்த கேமராவுக்கு பின்னாடி வந்து 2 சென்சார் வச்சுருக்காங்க. அந்த 2 சென்சாரும் ஒரு ஹியூமன் பீயிங் உட்காந்துருக்கான் ஒரு ரூமில். அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி 2 ஸ்க்ரீன் வச்சுட்டாங்க. ஸோ அந்த ரோபாட் என்ன பார்க்குதோ அதை வந்து இவன் பார்க்குறான் அந்த ஸ்க்ரீனில். புரியுது. அது மாதிரி இந்த ரோபாட் வந்து இவனோட கையில் காலில் எல்லா இடத்துலையும் வந்து சென்சார்ஸ் வச்சுட்டாங்க. ஸோ இவன் கை நகர்த்தினா அது கை நகர்த்தும். இவன் கை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை கிராப் பண்ணான் அப்படின்னா அதுவும் செய்யும். இவன் நடந்து போனான்னா அதுவும் நடந்து போகும். இது மாதிரி ஒரு ரோபாட் ஒன்று பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஃபிட் பண்ணி விட்டாங்க இந்த டிவைஸை. ஸோ இந்த மனிதனுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினரி பர்பஸ்க்காக ஒன்று சொல்கிறேன். இவனுக்கு வந்து இந்த இதெல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் யாருன்றதை அவனுக்கு மறக்கடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு இமேஜினேஷன். இவனுக்கு இதெல்லாம் ஃபிட் பண்ணி விட்டுட்டாங்க. அவனுக்கு இந்த ரோபாட் வந்து நான் சொன்ன அந்த ரோபாட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அது வேற எங்கேயோ இருக்குது. இவன் வேற ஒரு இடத்துல இருக்கான். புரிஞ்சுது. ஸோ அந்த ரோபாட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு பயங்கரமான நியூக்ளியர் வேஸ்ட் இருக்கிற இடத்துல இருக்குது. அங்கே மனிதர்களால் போக முடியாது. ஆமாம், அந்த கதிர்வீச்சுகள் நம்மளை பாதிச்சிடும். அதனால் இதை வந்து அந்த ரோபாட்டை அங்கே வச்சுருக்காங்க. இது எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணது, உண்மையாகவே செஞ்சது. ஓகே. ஸோ எதுக்காக அந்த ரோபாட் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டெல்லாம் எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக. இதை எடுத்து எங்கே வைக்கணும், எதை எங்கே டிஸ்போஸ் பண்ணணும், எதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மனிதனுடைய வேலை என்ன அப்படின்னா அவன் வந்து அதை இயக்கிறது தான் அவன் வேலை. அது என்ன பார்க்குதோ இவன் பார்க்குறான். அதில் அங்கே என்ன சவுண்ட் வருதோ அதை இவன் கேட்குறான். இவன் நகர்ந்தான்னா அது நகருது, இவன் கை நகர்த்தினா நகருது, எல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட பர்பஸ் என்னென்னா இதுதான் பர்பஸ், நியூக்ளியர் வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது. பட் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மனிதன் இருக்கான் இல்லையா, இந்த மனிதன் பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, உணரக்கூடியது எல்லாமே அந்த ரோபோட் என்ன உணருதோ அதை தான் இவன் உணர்றான். அவனுடைய உலகமே அதுவும் ஆயிடுச்சு. அவன் யாருன்றதே அவனுக்கு மறந்து போச்சு. ஸோ இவன் அப்படியே அந்த இயக்கத்திலே இருக்கான். திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து அவனோட சென்சார் எல்லாத்தையும் அதெல்லாம் கட்டிட்டு அவனை இது பண்ணி விட்டோன்னு வச்சுங்களேன், அவனுக்கு என்ன உணர்வு வரும்? ஓகே. இப்போது மாயைன்னு வரும்போது அதாவது அவன் பார்க்கறது எல்லாமே வந்து இந்த மாய உலகத்தை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா. அந்த ரோபோட் என்ன பார்க்குதோ அதுதான் அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் போகும்போது, குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஃபைனலாக இது இருக்கிறது வந்து ஃபைனலாக போ அணுவை தாண்டி உள்ளே போனால் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாம் நிறைய பொருட்கள் இருக்குது. அதை நம்ம இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. ஒரு அணுவை உடைச்சிட்டினா அதையும் தாண்டி புரோட்டானோ எலக்ட்ரானோ நியூட்ரானோ அது போனால் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆகுது, ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சவுண்டு வேவுன்றாங்க. அப்புறம் மெட்டீரியலே இல்லைங்க. அதாவது இவங்க வந்து அந்த குவாண்டம் சயின்ஸில் வந்து ரொம்ப டீப்பாக ரிசர்ச் அப்போ மாயே கரெக்டு தானே? கரெக்டு தான். அதாவது இவங்க வந்து மனித உணர்வுகளை வச்சு ஹியூமன் சென்சஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி இந்த கிரியேஷனை புரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு வேவு ஒரு பொருளாக மாறுது. அதாவது ஒரு அணுவின் துகள்களாக மாறி அது ஒன்று சேர்ந்த அணுவாக மாறி
பல அணுக்கள் சேர்ந்து மாலிக்யூலாக மாறி பல மாலிக்யூல் சேர்ந்து அப்படியே போய் 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 ஆமாம் ஒரு மனித உடல் வந்துடுச்சு. ஆமாம். ஆனால் இவங்க டீப்பாக உள்ளே டிவைட் பண்ணி சப் அட்டாமிக் ஸ்பேஸுக்கு போயிட்டாங்கன்னு போன சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல. ஆமாம். இந்த விஞ்ஞானத்தினுடைய மாடர்ன் சயின்ஸுடைய அடிப்படையே என்ன அப்படின்னா, எந்த ஒரு புரிதலாக இருந்தாலும் அப்சர்வேஷன், ரெக்கார்டிங் அண்ட் ரிப்பீட்டபிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நந்து எத்தனை வாட்டி பண்ணாலும் அதே ரிசல்ட். நந்து பண்ணாலும் சரி, ராஜேஷ் பண்ணாலும் சரி, இல்லை கேகே பண்ணாலும் சரி, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாருக்கும் ஒரே ரிசல்ட். அப்சர்வேஷன் ஒரே மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து அடிப்படை மாடர்ன் சயின்ஸ், விஞ்ஞானத்தோட அடிப்படை. ஆனால் அந்த சப் அட்டாமிக் ஸ்பேஸ்க்குள்ளே போய் இவங்க பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸு அது இது எல்லாமே என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ரிசல்ட்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை, வேரியபிளாக இருக்குது. ஒவ்வொருத்தனுடைய கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அவனோட அப்சர்வேஷன். இந்த நிலைமைக்கு வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய சயின்டிஸ்ட்ஸ், இதுக்கு மேலே நம்ம படிக்க முடியாது, இதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்னா மனம் என்கின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, இதை தாண்டி மனதிற்கு அப்பாற்பட்டது இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் வந்து, இந்த மாதிரி ஒரு லேர்னிங் வந்து இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமாம். நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் நம்மளுடைய தமிழ் விஞ்ஞானம், வடமொழி சாஸ்திரங்கள், வேதங்கள், அதில் தான் வந்து கம்ப்ளீட்டாக ஒருத்தனுடைய கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த நம்மளுடைய உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய இந்த 5 உணர்வு இது புரிஞ்சிக்கிறதுன்ற ஒரு தலைப்பிலேயே வராதுன்னு நினைக்கிறேன். வராது. அது வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது. எல்லாமே நம்ம பார்க்குறது மாயை தான். எதுவுமே வந்து ஒரு பர்மனன்ட் கிடையாது, எதுவுமே வந்து ஒரு பொருள்னு கிடையாது. ஒரு பொருளாக உருவாகி அதை நம்ம பார்க்குறோம். கரெக்ட். எனர்ஜி வந்து ஒரு பொருளாக மேனிஃபெஸ்ட் ஆகி ஒரு பொருளாக உருவாகி இருக்கு. அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு திருப்பியும் எனர்ஜியாக மாறிடுது. அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்க முடியாது. அதுதான் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லுது. அந்த நான் சொன்ன மாதிரி முதல்ல நான் சொன்ன அந்த 2. அப்போ இந்த இஜிப்சியன் கல்ச்சர்லாம் எதுக்கு அந்த உடலை பதப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க? அதெல்லாம் வந்து ஒரு அறியாமை. அதெல்லாம் ஒரு அறியாமை தான். ஆமாம். அவங்களுடைய அதனால் எந்த பயனும் கிடையாது. அவங்களுடைய இது என்ன அப்படின்னா, பிலீஃப் என்ன அப்படின்னா, அந்த உடலை பதப்படுத்தி ஒரு பயங்கரமான பிரமிட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே அதை வச்சோம்னா, அந்த உயிர், அந்த அந்த ஸ்பிரிட் சோல் திரும்பி வந்ததுன்னா அந்த உடலை எடுத்துன்னு அது வெளியே வரும், திருப்பியும் அதுக்கு அனிமேஷன் அந்த பாடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒரு புரிதல். அதனால அவங்க அப்போ இந்த ஏஜிங் ஃபேக்டரை பற்றி இந்த ஒரு 40-50 வருஷமாக, அதாவது ஒரு மனிதனுக்கு வயதாகி விடுகிறது, அந்த வயதாகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நம் உடலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று போய் படிக்கிறாங்க. அந்த ஸ்டெம் செல்ஸ், அது இது, பெப்டைடு, எக்ஸசோன்ஸு, அந்த மாதிரிலாம் நிறைய படிக்கிறாங்க. எந்த காம்பனண்ட்டு வந்து ஏஜ் ஃபேக்டருக்கு முக்கியமானது, அந்த காம்பனண்ட்டை நம்ம வந்து வீரியப்படுத்தினா நம்ம வயசாகிறதுலேருந்து தப்பிச்சிக்கலாம், நம்ம உயிர் பிரிஞ்சு செல்வதை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும் அப்படின்னு இவங்க படிக்கிறாங்க. இவங்க அதை படிக்க முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணி எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்ணிடுது. நிறைய புக்ஸ் எல்லாம் வந்திருக்குது இதை பேஸ் பண்ணி. இந்த வயோதிகத்தை தடுப்பது எப்படி, ஆயுள் காலத்தை நீட்டிக்கொள்வது எப்படி, ஏஜ் ஃபேக்டர், ஹவு டு ரிமைன் யங் ஆல்வேஸ். இந்த மார்கண்டேயன்லாம் நம்மள வருது இல்லை ஒரு இதிகாச புராணங்களில், அந்த மாதிரி ஒரு 25 வயசில் ஒருத்தனை லாக் பண்ணிட்டீங்கன்னா அவன் எப்பவுமே 25 வயசாகவே இருப்பான். அவனுக்கு எல்லா பொட்டன்சியும் இருக்கும். அவனுடைய ஜீரண மண்டலம் 25 வயசில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அவனுடைய அசைவுகள், அவனுடைய ஓட்டங்கள், அவனுடைய அந்த ஜீரண சக்தி, அவனுடைய அந்த செக்ஷுவல் பொட்டன்சி, அவனுடைய அந்த சென்சரி ஆர்கன்ஸ், கண்ணு, மூக்கு, காது, இதனுடைய அந்த திறன்பட வேலை செய்வது எல்லாமே. இது வந்து பாசிபிளா? இது வந்து சயின்டிஃபிக்காக இவங்க வந்து எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் இது வந்து இயற்கை வந்து இதை தடுத்துரும். அது வந்து நடைமுறையில் சாத்தியப்படாது. டெத்து அப்படிங்கிறது வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒன்று. இந்த ஏன்னா வரவங்க எல்லாருமே சாகலை அப்படின்னா எப்படி? இப்போ ஏஜிங் ஃபேக்டரில் ஒருத்தனை வந்து இவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா பிறக்கிறவங்க பூரா சாகவே மாட்டான். அது மாதிரி ஒரு இயற்கை வந்து அந்த மாதிரி ஒரு இதை அலோவே பண்ணாது. இவங்க சக்ஸஸ் பண்ண அது வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து. பட் இப்போ நம்ம போன இதில் டிஸ்கஸ் பண்ணதில் உயிரையும் புரிஞ்சிக்க முடியல, உயிரையும் பார்க்க முடியல. அதே சமயத்தில் இந்த மனித உடலும் வந்து ஒரு மாயையாக தான் இருக்குது, அதையும் புரிஞ்சிக்க முடியல. எவ்வளவோ பல்கலைக்கழகங்கள் இருந்தும், எவ்வளவோ ஒரு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தும்
இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தில் நம்மளுக்கு எண்ணற்ற வியாதிகளுக்கு மருத்துவமும் இல்லை. அதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முடிவு என்னன்னா, இந்த மனித உடலை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல சுத்தமாக. இதை வந்து நம்ம இந்திய துணை கண்டத்தில் இதை ஒரு மாயையாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இட் இஸ் ஜஸ்ட் ஒன் இல்யூஷன், அவ்வளோதான். இது கொஞ்ச நாள் இருக்கும், அந்த காலகட்டம் முடிஞ்சவுடனே இது போயிடும், வேறு ரூபம் எடுக்கும். இந்த மாதிரி தான் இது தொடர்ச்சியாக போயின்னு இருக்குது. இந்த 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 மாயை என்ற சமாச்சாரமே இது மனித உடலுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருளுக்கும். இந்த எர்த், இந்த பூமி எல்லாமே அதில் இருக்கிற மண், கல், மெட்டலு, மினரல்ஸு, தண்ணி, செடி, கொடி, அனைத்து ஜீவராசிகள், பூச்சிகள், பாம்பு, ஊர்வனை, எது எடுத்தாலும் எல்லாமே டெம்பரரி, எல்லாமே வந்து ஒரு மாயை தான் இருக்குது. நம்ம குறுகிய காலகட்டம் வாழ்ந்துட்டு போகிறதுனால நமக்கு அது புரிஞ்சிக்க முடியல. எவ்வளோ பெரிய காலகட்டம் வாழ்ந்தாலும் மாயை தான். ஆமாம், ஒருத்தனுடைய வாழ்நாளில் வந்து இதை புரிஞ்சிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி சில பேருக்கு கிடைக்கும். ஒரு சில மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ்னாலையும், ஒரு சில ப்ராக்டிசஸ்னாலையும், ஒரு சிலரால் யோக சக்தியினால் பண்ணலாம், பக்தியினால் பண்ணலாம், பல வழிகள் இருக்குது இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. எவ்வளோ விதமான எந்த விதமான படிப்புகளில் இருந்தாலுமே ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது, யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யா ஷில்பாதி கர்மச்ச வேதா சாஸ்திரானு விஞ்ஞானம் ஏதத் சர்வம் ஜனார்தனாத் அப்படின்னு. எந்த படிப்பாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், வேதம் படிக்கிறதா இருக்கட்டும், சில்பசாஸ்திரம் படிக்கிறதா இருக்கட்டும், விஞ்ஞானம் படிக்கிறதா இருக்கட்டும், யோகா ஆசனாஸ் எது பண்ணாலும் இருக்கட்டும், எந்த படிப்பு எந்த விதமான நம்ம இது படித்தாலும் சரி, எல்லாமே எங்கே போய் முடியுது அப்படின்னா சர்வம் ஜனார்தனாத் அப்படின்னா சூப்பர் சோல்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே போய் விச் இஸ் த சுப்ரீம். இன்டெலிஜென்ஸ் எடுத்தால் அது சுப்ரீம், பியூட்டி எடுத்தால் அது சுப்ரீம், எது எடுத்தாலுமே எல்லாத்தையும் கூட பெட்டராக சுப்ரீமாக ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அங்கே போய் முடிகிறது. அங்கே போய் முடிஞ்சால் அதுக்கப்புறம் இந்த மாயைன்றது விடுபட்டு போயிடும். ஸோ நம்மளை மாதிரி சாதாரண உலகியல் வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு மாயைத்தான் நாம் உண்மை என்று நினைத்து கொண்டு அதோட போராடி கொண்டு இருக்கிறோம். போராடக்கூடாதுன்றது தான், போராடாமல் எப்படி வாழ்வது அப்படிங்கிறது தான் வந்து மனதளவில் இயங்கும் போது போராடத்தானே வேண்டியிருக்கு. போராட்டம் இருக்கும், அந்த மாயையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியல. போராட்டத்திலேருந்து விடுபடுறது எப்படி, உயிரையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. மாயையே உண்மையா நினைச்சு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை காலகட்டத்தை தொடர்கிறோம். அந்த மாயை நம்மளால பீட் பண்ண முடியாது, அதோட சேர்ந்து எப்படி வாழ்வது அப்படிங்கிறது, அதுதான் கலை, வாழும் கலை அப்படின்னு சொல்ல. ஒரு மன அமைதியோட யாருமே வாழலையே, மாயைக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, முக்கியத்துவம் கொடுக்குற. அதாவது அதை வந்து நம்மளால வந்து சர்மோன் பண்ண முடியாது. மாயைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது மன அமைதி வராது, வரணும். அதாவது அந்த அமைதியை கொண்டு வரதுக்கான முயற்சி தான் எல்லாமே, மெடிடேஷன் அது இது எல்லாமே. நம்ம சாகும் தருணத்தில் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். கடைசியில் இந்த உலகத்தில் நாம் காணும் அனைத்தும் மாயை தான். சாகும் தருணம் இருக்கு இல்லையா, இந்த சோல் வந்து உடம்பு விட்டு பிரியிற தருணம், அந்த தருணத்தில் அவன் வந்து எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, மயக்கத்தில் இருந்தாலும் சரி, தூக்கத்தில் இருந்தாலும் சரி, விழிப்பில் இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பார்ப்பான். அதை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வணக்கம்.